Hello everyone, I'm Sadish from Explore Academy. So dear students, நம்ம இந்த வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SBI பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அதே மாதிரி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் வந்துட்டு நான் ஒரு வீடியோஸ்லையுமே ஒரு 10 கொஷின்ஸ் எடுத்து அந்த கொஷின்ஸ்க்கு தேவையான கான்செப்ட் அந்த கான்செப்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அந்த ஒரு சில ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். செஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அப்டேட்டு. நம்மளோட எக்ஸ்ப்ளோர் அகாடமி ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்னோட கம்ப்ளீட் வீடியோ லெக்சர்ஸ் உங்களுக்கு என்டையர் குவான்ஸ் அது ரீசனிங் ஃபுல்லாகவே வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு டாப்பிக்லையுமே பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எடுத்திருக்கேன். இதோட 1 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். நீங்கள் மொபைல் ஆப்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப்பில் வேணா கூட நீங்கள் ஆக்சஸ் கிடச்சிக்கலாம் சொல்கிறேன், சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சமக்குமே நான் உங்களுக்கு 1 மினிட் டைம் தரேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் 1 மினிட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் அந்த கொஷின் எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். ஆல்மோஸ்ட் சம் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எ மேன் இன்வெஸ்டட் ₹16,000 அட் தி ரேட் ஆஃப் 12% பெர் ஆனம். இது எவ்வளோ வருஷத்தில் வந்துட்டு நமக்கு 32,000 வந்துட்டு அமௌண்ட்டாக கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சில கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் போதும். நம்ம ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எவ்வளோ டெபாசிட் பண்ணுறோமோ அதுதான் வந்துட்டு நம்ம பிரின்சிபல் சொல்லுவோம், அதாவது இனிஷியல் வேல்யூ ஆஃப் த மணின்னு சொல்லுவாங்க. எப்போ நம்ம டெபாசிட் பண்ணது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டூரேஷன் முடிஞ்சு நமக்கு என்னவா மாறி நிற்கும்னா நமக்கு வந்து அமௌண்ட்டாக மாறி நிற்கும், சரிங்களா? இப்போ இந்த மாதிரி சம் சால்வ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஃபார்முலா இல்லாமல் நீங்கள் சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு பிரின்சிபலோட வேல்யூ எப்பவுமே டிஃபால்ட்டாக எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 100% ஈக்குவலாக இருக்கும். இங்கே பிரின்சிபல் எவ்வளோனா 16,000, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 100%, சரிங்களா? லாஜிக் யோசிங்க. ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் டெபாசிட் பண்ண 16,000 தான் இப்போ எவ்வளோ மாறி நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா 32,000 மாறி நிற்குது. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம், பட் நம்ம ஜஸ்ட் கொஞ்சம் லாஜிக்கலாக கம்பேர் பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்போ 16,000 100% அப்படின்னா அப்போ 32,000ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 200%. 200%. இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு 3,000 டெபாசிட் பண்ணுறீங்க, அது ஒரு டூரேஷன் முடிஞ்சு 5,000 காமிக்குதுன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் டெபாசிட் பண்ணது வந்து நம்ம பிரின்சிபல்னு சொல்லுவோம். ஜஸ்ட் அந்த டூரேஷன் முடிஞ்சு எவ்வளோ காட்டுதோ அது அமௌண்ட்னு சொல்லுவோம். அப்போ 3,000 எப்போ 5,000 மாறினா அது கூட வந்து 2,000 இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகும்போது தான். அப்போ அமௌண்ட்ங்கிறது இண்டிவிஜுவல் வேல்யூ கிடையாது, அது கூட வந்துட்டு பிரின்சிபலும் இருக்கும், அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். அப்போ பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு கம்பைன் பண்ணது தான் நமக்கு அமௌண்ட். அந்த ஒரு லாஜிக் வச்சு பார்க்கும்போது ஜஸ்ட் இந்த அமௌண்ட் மொத்தமாக 200% காமிக்குதுன்னா அதில் 100% வந்துட்டு நீங்கள் பிரின்சிபலை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் 100% என்னவா இருக்குன்னா நமக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓகே, அப்போ இவங்க கொடுத்துருக்க இந்த 12.5% என்ன சார்னு பார்த்தீங்கன்னா 12.5%ங்கிறது 1 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அப்போ இந்த 16,000ல இருந்து அந்த பிரின்சிபல் வந்து 32,000 மாறும்போது இன்ட்ரெஸ்ட் ஓவரால் எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100% கிடைச்சிருக்கு. அப்போ பெர் இயர்க்கு 12.5 வச்சு 100% கிடைக்கிறதுக்கு எவ்வளோ இயர்ஸ் எடுத்துக்கும்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஜஸ்ட் அந்த ஓவரால் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ஜஸ்ட் அது 12.5ஆல டிவைட் பண்ண போதும். செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து 8 டைம்ஸ் வரும். அப்போ ஜஸ்ட் இந்த விஷயம் நடக்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில் டெபாசிட் பண்ண 16,000 வந்துட்டு 32,000 அமௌண்ட்டாக மாறுறதுக்கு எவ்வளோ இயர்ஸ் எடுத்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 8 இயர்ஸ். இங்கே அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட எஸ்ஐஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளால சால்வ் பண்ண முடியும். பட் சில விஷயம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த வேல்யூ கொடுக்காத பட்சத்தில் ஈவன் கொடுத்துருந்தாலுமே அந்த வேல்யூ வந்துட்டு பர்சன்டேஜ் எவ்வளோக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100%. அது கூட ஒரு 30% இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆச்சுன்னா அமௌண்ட் வந்துட்டு 130% இருக்கும். 40% இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆயிருச்சுன்னா அமௌண்ட் வந்துட்டு 140% இருக்கும். அப்போ ஓவராலாக வந்துட்டு இந்த சம்ல இருந்து நம்ம லேர்ன் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அமௌண்ட்ங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் வேல்யூ கிடையாது, அது கூட பிரின்சிபல் 100% இருக்கும், அது கூட
இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகி ரெண்டுத்தோட காம்பினேஷன் தான் நமக்கு வந்து என்னவோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டாக கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஃபியூச்சரில் வந்துட்டு நம்பர்ஸ் மாற்றி கேட்பாங்க. நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடு. இந்த சம் ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஆல்மோஸ்ட் இந்த சம் நீங்க ரீட் பண்ணியிருப்பீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸ்டார்ட்டிங்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த குரூப்ல வந்துட்டு 10 பெர்சன்ஸ் இருக்காங்க. 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாத்தோட ஆவரேஜ் வெயிட்ன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து 50 கேஜி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த குரூப்ல இருந்து ஒரே ஒரு பெர்சன் வந்து லெஃப்ட் ஆயிறாரு. அந்த குரூப்ப விட்டு வெளிய போறாரு. அப்போ ஒருவேள வந்துட்டு அவரோட வேல்யூவும் சப்போஸ் 50 கேஜியா இருந்துச்சுன்னா, இங்க ஆவரேஜ்ல இன்கிரீஸோ, டிக்ரீஸ் ஆயிருக்காது. அதெல்லாமே உங்களுக்கு ஆவரேஜோட பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இவரு லெஃப்ட் ஆகுறனால என்ன சேஞ்சஸ் ஆகுதுன்னா, ஜஸ்ட் ஆவரேஜா வந்துட்டு 1 கேஜி வந்து டிக்ரீஸ் ஆகுது. இது ஒரு இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு நியூ பெர்சன்ஸ் வந்து அந்த குரூப்ல ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணும்போது, இப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த ஆவரேஜ் வந்துட்டு 49 1 ரெடியூஸ் ஆனது வந்துட்டு, இப்ப நியூவா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 52 கேஜியா காமிக்குது. சரிங்களா? உங்க 2 கொஸ்டின் லாஸ்ட்டா ஃபைனலா எப்படி முடிச்சிருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி வெயிட் ஆஃப் தி பெர்சன் ஹூ லெஃப்ட் தி குரூப் அண்ட் தி பெர்சன்ஸ் ஹூ ஜாயின் தி குரூப்னு சொல்லியிருக்காங்க. இத நம்ம ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 10 பேர் இருக்காங்க. அதுல இருந்து ஒருத்தர் வெளிய போறாரு. அப்போ 9 பேர் இருப்பாங்க. மறுபடியும் ஒருத்தர் உள்ள வராரு. அகைன் தி கவுண்ட் வந்து 10 ஆயிரும். இப்ப என்னன்னா, ஜஸ்ட் வெளிய போனவரோட வெயிட்டுக்கும், உள்ள வந்தவரோட வெயிட்டுக்கான அந்த வெயிட்டோட டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகேங்களா? இப்போ இது நார்மலா வந்துட்டு நான் இத என்னோட நம்ம யூடியூப் வீடியோஸ்ல வந்து பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, நான் இத எடுத்திருப்பேன். இதுக்கான ஈஸியா மெத்தட் எப்படி சால்வ் பண்ணிக்கலாம்னா, இங்க பாருங்க. ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு அந்த குரூப்ல வந்து 10 இருக்காங்க. ஆவரேஜ் வந்துட்டு 50. இப்போ ஒருத்தர் லெஃப்ட் ஆயிட்டாருன்னா 9% தான் இருப்பாங்க. ஆவரேஜ் வந்துட்டு 1 ரெடியூஸ் ஆகுது. அப்போ 49 இருக்கும். ஓகேங்களா? இது நார்மலா வந்துட்டு குவான்டிட்டி அந்த ஆவரேஜ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு டோட்டல் கிடைக்கும். அந்த மெத்தட்லாம் போக வேணாம். அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த மாரி இந்த மாரி சிச்சுவேஷனுக்கு இன்ஃபர்மேஷனுக்கு வந்துட்டு அந்த லெஃப்ட் ஆன பெர்சன்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஸ்டார்ட்டிங் ஆவரேஜ் ஒரிஜினலா வந்துட்டு எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு பாருங்க. பிளஸ் வந்துட்டு இந்த ஆவரேஜோட டிஃபரன்ஸ். ஒரிஜினலா எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு பார்க்கணும். ஜஸ்ட் ஆவரேஜோட டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பாருங்க. 1 பிளஸ் வந்துட்டு நியூ ஆவரேஜ். இந்த 49 எப்படி சார் கிடைச்சு? ஆல்ரெடி வந்துட்டு அங்க வந்துட்டு 50 இருந்துச்சு. 1 ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் அது 49 மாறும். இப்ப நியூ பெர்சன் அந்த லெஃப்ட் ஹேண்டர் இல்லைங்க, அவரோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னா 10 ஒன்ஸ் ஆர் 10, 10 பிளஸ் 49 59க்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? சாரி 59க்கு ஈக்குவலா இருக்கும். இப்ப இந்த லெஃப்ட் ஹேண்ட் பெர்சன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அந்த ஒரு பெர்சன்ஸ் உள்ள வராரு இல்லைங்களா? உள்ள வரதுக்கு முன்னாடி அந்த குரூப்ல யார் இருப்பா? ஏன்னா ஆல்ரெடி 10 பேர் இருக்காங்க. 10 பேர்ல வந்துட்டு ஒருத்தர் போயிட்டாரு அப்படின்னா பேலன்ஸ் 9 பேர் தான் இருப்பாங்க. அந்த 9 பேத்துக்கு ஆவரேஜ் எவ்வளோ இருக்குன்னா 49 இருந்திருக்கும். இப்போ ஒருத்தர் உள்ள வராருன்னா அவரோட குவான்டிட்டி வந்துட்டு மொத்தமா குவான்டிட்டி 10 மாறுது. ஆவரேஜ் எவ்வளோ மாறுதுன்னா 52 மாறுது. அதாவது 49 இருந்தது 52 மாறுதுன்னா எவ்வளோ இன்கிரீஸ் ஆயிருக்குன்னா 3 இன்கிரீஸ் ஆயிருக்கும். ஓகே. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் பெர்சனுக்கு வந்துட்டு பெர்சன் 1ன்னு வச்சுக்கலாம். இவரோட வெயிட் வந்துட்டு 59 கேஜின்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்ப அந்த உள்ள வராரு இல்லையா? அவரோட வெயிட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஜஸ்ட் இதெல்லாமே டீட்டெயிலா சால்வ் பண்ணாம இந்த இந்த மாரி ஃபார்மேட்ல வர சம்முக்கு டைரக்ட்டா ஆன்சர் பண்றது. அந்த மெத்தடாலஜி தான் சொல்றேன். எப்பயும் போல ஸ்டார்ட்டிங்ல அங்க எத்தன பேர் இருக்காங்களோ, பிளஸ் வந்துட்டு ஆவரேஜோட டிஃபரன்ஸ், தென் நியூ ஆவரேஜ். இப்போ 9 3s ஆர் 27. 27 பிளஸ் 52 எவ்வளோன்னா 79. அப்ப இவரு வந்துட்டு அந்த குரூப் விட்டு வெளிய போனாரு. அவரோட வெயிட் வந்துட்டு 59. இவரு வந்துட்டு அந்த குரூப்குள்ள புதுசா ஜாயின் பண்ணாரு. அவரோட வெயிட் வந்து 79. அப்ப 2 பேத்தோட வெயிட்டோட டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 20 கேஜா இருக்கும். சரிங்களா? இது நம்ம ஜஸ்ட் இவ்வளோ டீட்டெயிலா சால்வ் பண்ணுமா சார்? இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் வைஸ் நீங்க கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, ஆவரேஜ்னாவே ஜஸ்ட் இப்போ ஒரு 5 20ங்கிற வேல்யூ வந்துட்டு 5 பிளேஸஸ்ல இருக்கு. ஒரு 20 நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, மறுபடியும் 420க்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஆவரேஜ் அகைன் 20யா தான் இருக்கும்.
எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியா இருக்கும்போது, ஒரு எக்ஸ்ட்ரா வந்துட்டு இன்னொரு 20 நீங்க உள்ள கொண்டு போனாலவோ, இல்ல அங்கருந்து ஒரு 20 நீங்க வெளிய எடுத்தாலோ, ஆவரேஜ் வந்துட்டு சேஞ்சஸ் ஆகாது. இன்கிரீஸ் ஆகாது, டிக்ரீஸ் ஆகாது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் குவான்டிட்டி ரீப்ளேஸ் பண்ணும்போது சேஞ்சஸ் இருக்காது. பட் நீங்க வந்துட்டு எப்ப ஆவரேஜ்ல டிக்ரீஸ் ஆகும்னா, அங்கருந்து ஒரு பெரிய வேல்யூ நீங்க எடுத்திருப்பீங்க. அது அவரோட வெயிட்டா இருக்கலாம், இல்ல ஹைட்டா இருக்கலாம், இல்ல இன்கம்மா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம் சொல்றேன். சரிங்களா? அந்த ஒரு விஷயம் மட்டும் பார்த்துக்கங்க. இப்ப செக் பண்ணி பார்த்தா, இப்ப 10 பேர்ல வந்துட்டு ஆவரேஜா இங்க 1 டிக்ரீஸ் ஆகுதுன்னா, அப்ப கிட்டத்தட்ட வந்துட்டு இவரு போனதுக்கு அப்புறம் என்ன இவரு அந்த குரூப் விட்டு அந்த பெர்சன்ஸ் வந்துட்டு குரூப் விட்டு வெளிய வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஆவரேஜா 1 டிக்ரீஸ் ஆகுதுன்னா, அந்த குரூப்ல ஒருத்தருக்குமே ஜஸ்ட் ஒரு கிலோ டிக்ரீஸா இருக்கும். மொத்தமா இப்ப எவ்வளோ கிலோ டிக்ரீஸ் ஆகும்? 9 கிலோ 9 கேஜி டிக்ரீஸ் ஆகும். அப்ப அந்த அந்த வெளிய போன பெர்சனோட வெயிட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 50 பிளஸ் 59 59க்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்ல வரேன். நான் சொன்னேன் எப்பயுமே வந்துட்டு ஆவரேஜோட வேல்யூ வந்துட்டு எப்ப டிக்ரீஸ் ஆகும்னா, அந்த டேட்டால இருக்க ஒரு 50 கேஜ விட ஏதோ ஒரு பெரிய நம்பர் இருக்க அந்த வெயிட்ட தான் நம்ம வெளிய எடுத்திருக்கோம்னு அர்த்தம். அதனால தான் இங்க டிக்ரீஸ் ஆகும். அப்ப அத வச்சு ஃபர்ஸ்ட் பெர்சனோட வெயிட் வந்துட்டு 59 வச்சுக்கலாம். சரி அதுக்கப்புறம் ஆவரேஜ் வந்துட்டு 49ஆ இருக்குமா சார்? ஓகே. அதுக்கப்புறம் புதுசா எப்படி நியூ பெர்சன்ஸ் எப்படி 17ன்னு கண்டுபிடிச்சீங்க? இப்போ அங்க 9 பேர் தான் இருக்காங்க. பட் இந்த புது பெர்சன் உள்ள போனதுக்கு அப்புறம் மறுபடியும் 10 பேரா மாறுவாங்களா? 10 பேருங்கும்போது ஒருத்தருக்கு வந்துட்டு 49 இருந்த ஆவரேஜ் வந்துட்டு 52வா மாறுதுன்னா, ஒருத்தருக்கு 3 கிலோ இன்கிரீஸ் ஆகுது. அப்போ 10 பேருக்கு மொத்தம் எவ்வளோ கிலோ இன்கிரீஸ் ஆயிருக்கும்? 30 கிலோ இன்கிரீஸ் ஆயிருக்கும். அப்போ நியூ பெர்சன் வெயிட் வந்து 17 இருக்கு. இப்படி டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தாலுமே உங்களுக்கு 20 கேஜி தான். சரிங்களா? இது நம்ம நார்மலா ப்ரொசீஜரோட ஒரு ஷார்ட்கட் மெத்தடு. இன்னும் கொஞ்சம் லாஜிக்கா சால்வ் பண்ணணும்னா, இதெல்லாம் எதுவுமே வேணாம். நமக்கு இந்த லாஜிக் வச்சே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் சொல்றேன். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே. ஸோ டியர் ஸ்டூடண்ட்ஸ் நமக்கு நான் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிளோட லென்த் அண்ட் பெரிமீட்டரோட ரேஷியோ எவ்வளோன்னு குடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு 1:3ன்னு குடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் தி பிரெத் டூ பெரிமீட்டர்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஜஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஏதாச்சும் வேல்யூவா கேட்டிருந்தா தான் நம்ம வந்துட்டு சில விஷயம்லாம் பண்ண முடியாது. பட் எல்லாமே ரேஷியோ கேட்டிருக்கனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இதுக்கு ரேண்டமா வந்துட்டு இத வயலேட் பண்ணாம வேல்யூ குடுத்து பார்க்கலாம் சொல்ல வரேன். இப்போ 1:3 தானே. ஒருவேள வந்துட்டு லென்த் வந்துட்டு 10ஆ இருந்துச்சுன்னா, பிரெத் என்னவா இருக்கும்னா 30ஆ இருக்கும். சரிங்களா? அப்போ நார்மலா வந்து பெரிமீட்டரோட ஃபார்முலா 2 இன்டூ லென்த் பிரெத் லென்த் பிளஸ் பிரெத் இஸ் ஈக்குவல் 2 இன்டூ எல் பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டூ பெரிமீட்டர். பெரிமீட்டரோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு 30ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்படி செக் பண்ணும்போது 10 பிளஸ் பிரெத் அப்படியே வச்சுக்கலாம். பெரிமீட்டர் 30. இதுல வந்துட்டு 15 டைம்ஸ் இந்த 10 அந்த சைடு போச்சுன்னா, பிரெத்தோட வேல்யூ என்னவா இருக்கும்? 5ஆ இருக்கும். ஆக்சுவலா நான் இங்க 10, 13 சூஸ் பண்ணா இங்க 5ஆ இருக்கும். ஒருவேளை இங்க 100, 300 சூஸ் பண்ணா இங்க வேற ஏதாச்சும் 50ஆ இருக்கும். அந்த வேல்யூ மாறும். பட் நான் ஜஸ்ட் நீங்க ஆப்ஷன்ஸ்லாம் குடுத்துருக்கனால, நான் வந்துட்டு எக்ஸ் அந்த மாரி எடுக்காம ஜஸ்ட் நான் வேல்யூ ஏதோ ரேண்டமா ஒரு வேல்யூ சூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வரேன். சரிங்களா? அதாவது இங்க நான் 10 எப்படி கிடைச்சிருக்குன்னா, இன்டூ 10 பண்ணியிருக்கேன். அப்ப ரேஷியோ வந்துட்டு சேம் நம்பரால தான் மல்டிப்ளை பண்ண முடியும். அப்ப 3 இன்டூ 30 10 எவ்வளோ கிடைக்கும்னா, எனக்கு 30 கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஜஸ்ட் பிரெத்துக்கும் பெரிமீட்டருக்கான ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு 1:6 கிடைக்கும். 5 டேபிள்ல யூஸ் பண்ணணும். புரிஞ்சுச்சுங்களா? ஓகே. இது இன்னும் கொஞ்சம் நல்லா கவனிங்களேன். எப்பவுமே வந்துட்டு நீங்க நல்லா ஞாபகப்படுத்துனீங்கன்னா, இந்த ரெக்டாங்கிள்ல வந்துட்டு பெரிமீட்டரோட அந்த பெரிமீட்டர் எப்படி கிடைக்குதுன்னா, ஜஸ்ட் லென்த் கூட பிரெத் ஆட் பண்ணி அத 2 டைம்ஸ் பண்ணா நமக்கு பெரிமீட்டர் கிடைச்சிருங்களா? அப்ப இங்க லென்த் இருக்கு அப்படின்னா, லென்த் கூட ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ணி அத டபுள் பண்ணா பெரிமீட்டர் கிடைக்குதுன்னா, பெரிமீட்டர் வந்து 3 ரேஷியோ கிடைக்குதுன்னா, 3 வந்துட்டு எதோட டபுள்? 1.5 ஓட டபுள். அப்ப லென்த்தே வந்துட்டு 1 இருந்துச்சுன்னா, அப்ப பிரெத் எவ்வளோ இருக்கும்? 0.5 தானே இருக்கும். அப்ப 0.5க்கும் 3க்கும் ரேஷியோ எடுத்தாவே அதுவும் 1:6ன்னு கிடைக்கும்னு சொல்ல வரேன். நீங்க நெறைய சம்ஸ் இந்த மாரி பிராக்டிஸ் பண்ணும்போது, உங்களுக்கு இந்த மாரி மல்டிபிள் வே ஆஃப் ஆன்ஸரிங் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி கான்செப்ட் வைஸ் நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்ல வரேன்.
ஓகேங்களா? இப்போ ரொம்ப லெவல் ஆஃப் டஃப்னஸ் அவங்க எப்படி மாத்தி கேட்டாலுமே, கான்செப்ட் வைஸ் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, ஈஸியா நம்ம ஆன்ஸர் எடுத்துக்கலாம். கான்செப்ட் தெரியாத பட்சத்தில தான் நம்ம வந்துட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருப்போம். கான்செப்ட் தெரிஞ்சுச்சுன்னா, கொஞ்சம் ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணும்போது, ஸோ உங்களுக்கு மல்டிபிள் அந்த வேல வந்துட்டு நீங்க திங்க் பண்ணுவீங்க இல்லைங்களா? அது எல்லாமே உங்களுக்கு ரெகுலர் பிராக்டிஸ்ல மட்டும் தான் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே. இந்த பர்ட்டிகுலர் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு போர்ட்ஸ் அண்ட் சிம்ஸ்லருந்து கேட்டிருக்காங்க. இப்போ போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் வந்துட்டு இந்த சம் சால்வ் பண்ணணும் அப்டின்னா, நமக்கு என்னென்ன விஷயம் தெரிய வரணும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்துட்டு ஒரு போட்டோட ஸ்பீட் வந்துட்டு ஸ்டில் வாட்டர்ல குடுக்குறாங்கன்னா, அந்த போட்டோட ஒரிஜினல் ஸ்பீடுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே மாரி ரிவரோட ஸ்பீட் வந்துட்டு அவங்க குடுத்திருப்பாங்க. பட் நமக்கு தெரிஞ்ச வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ரிவர் வந்துட்டு ஃப்ளோ ஆகுது அப்டின்னா, என்ன டைரக்ஷன்ல ரிவர் வந்துட்டு ஃப்ளோ ஆகுறத நம்ம வந்துட்டு ஸ்ட்ரீம்ன்னு சொல்லுவோம். அது என்ன டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுதோ அது வந்து டவுன் ஸ்ட்ரீம்ன்னு சொல்லுவோம். பட் டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் எப்பவுமே எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, போட்டோட ஸ்பீட் கூட ரிவரோட ஸ்பீட் என்ன இருக்கும்? ஆட் ஆயிருக்கும்னு சொல்ல அப்ப ரிவர் எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுதோ, அதோட ஆப்போசிட் டைரக்ஷன் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா, அப் ஸ்ட்ரீம்ன்னு சொல்லுவோம். அங்க என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போட்டோட ஸ்பீட்ல இருந்து ரிவரோட ஸ்பீட் என்ன ஆயிருக்குன்னா, மைனஸ் ஆயிருக்கும். சரிங்களா? இந்த 2 விஷயம். ஏன்னா இந்த சம்முக்கு இந்த 2 விஷயம் கண்டிப்பா நமக்கு தேவைப்படும்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். எப்பவுமே வந்துட்டு நம்ம டவுன் ஸ்ட்ரீம்ல வந்துட்டு நம்மளால வேகமா ஸ்விம் பண்ண முடியும். ஏன்னா ஸ்பீட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பட் அப் ஸ்ட்ரீம்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஸ்லோவா தான் ஸ்விம் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்ப நீங்க எங்க மெதுவா நீங்க நீந்தி வரீங்களோ, அப்போ வந்துட்டு டைம் நீங்க அதிகமா தானே எடுத்துப்பீங்க. எப்பவுமே வந்துட்டு டவுன் ஸ்ட்ரீம்ல வந்துட்டு நீங்க ஒரு ஒரு இடத்துக்கு நீங்க ரீச் ஆகுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்களோ, அத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தான் நீங்க வந்துட்டு அப் ஸ்ட்ரீம்க்கு எடுத்துப்பீங்க. சரிங்களா? ஆனா டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்னா, நீங்க எங்க இருந்து எங்க போயிருக்கீங்களோ, மறுபடியும் அதே இடத்துக்கு தானே வந்திருக்கீங்க. அப்ப டவுன் ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸும், அப் ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு நமக்கு தேவைப்படும். இந்த சம் பார்க்கும்போது, எனக்கு போட்டோட ஸ்பீட் வந்துட்டு ஸ்டில் வாட்டர்ல குடுத்துருக்காங்க. ஸ்டில் வாட்டர்ங்கிறது வாட்டரோட ஸ்பீட் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். இப்போ போட்டோட ஸ்பீடு 36, ரிவரோட ஸ்பீடு 4 அப்படின்னா, டவுன் ஸ்ட்ரீம்ல வந்துட்டு போட்டோட ஸ்பீட் எவ்வளோ இருக்கும்னா 40யா இருக்கும். அதே மாரி அப் ஸ்ட்ரீம்ல வந்துட்டு போட்டோட ஸ்பீட் எவ்வளோ இருக்குன்னா, 36ல இருந்து 4 மைனஸ் ஆகி 32வா இருக்கும். ஓகேங்களா? இங்க அடிஷனல் என்ன இன்ஃபர்மேஷன் குடுத்திருக்காங்கன்னா, "த போட் டேக்ஸ் 24 மினிட்ஸ் மோர் டைம் டூ கவர் எக்ஸ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இன் அப் ஸ்ட்ரீம் அஸ் கம்பேர்ட் டூ டவுன் ஸ்ட்ரீம்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. டவுன் ஸ்ட்ரீம்ல எவ்வளோ தூரம் போதோ, அத கம்பேர் பண்ணும்போது அப் ஸ்ட்ரீம்ல வரதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது? எக்ஸ்ட்ரா வந்துட்டு 24 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குது. ஓகேங்களா? அப்ப அந்த டிஸ்டன்ஸோட 2 டைம்ஸ் என்னவா இருக்கும்? நார்மல் டிஸ்டன்ஸோட வேல்யூ 40 கிலோமீட்டர்னா, அப்ப 80 அந்த மாரி இருக்கும். சரிங்களா? டிஸ்டன்ஸோட வேல்யூ வந்துட்டு நார்மல் டிஸ்டன்ஸோட 2 டைம்ஸ் என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம சால்வ் பண்ணும்போது கவனிச்சுக்கங்க. நம்ம இத பார்க்கும்போது என்னதான் வந்துட்டு அது டவுன் ஸ்ட்ரீம்ல எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ, அத விட அப் ஸ்ட்ரீம்ல வந்துட்டு 24 மினிட்ஸ் அதிகமா எடுத்தாலுமே, டிஸ்டன்ஸ் 2மே ஈக்குவல் தானே! அப்ப டிஸ்டன்ஸ் 2மே ஈக்குவல்னா, டிஸ்டன்ஸோட ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் இன்டு டைம்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப எனக்கு ஸ்பீட் பிரச்சனை இல்ல. டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் வந்துட்டு 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் காமிக்குது. அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் வந்து 32 கிலோமீட்டர் பெர் ஹவர் காமிக்குது. ஒருவேள டவுன் ஸ்ட்ரீம்ல வந்துட்டு எக்ஸ் ஹவர்ஸா இருந்துச்சுன்னா, அப் ஸ்ட்ரீம்ல எவ்வளோ இருக்குன்னா, எக்ஸ் பிளஸ் 24 மினிட்ஸ்ன்னு நீங்க டைரக்ட்டா எழுதக்கூடாது. 24 மினிட்ஸ வந்துட்டு நீங்க ஹவர் கன்வெர்ட் பண்ணி தான் எழுதணும்னு சொல்ல வரேங்க. 12 டேபிள்ல வந்துட்டு 2 டைம்ஸ், 5 டைம்ஸ். புரிஞ்சுச்சுங்களா? ஏன் ஹவர் கன்வெர்ட் பண்றோம்னா, இந்த 2 டேட்டாவும் நமக்கு ஹவர்ஸ்ல தான் இருக்கு. அப்ப அது மட்டும் மினிட்ஸ்ல இருக்கக்கூடாது. ஹவர்ஸ் கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? அப்போ ஜஸ்ட் நமக்கு பார்க்கும்போதே, எனக்கு இது டவுன் ஸ்ட்ரீமோட டைமு, அத விட அப் ஸ்ட்ரீம்ல வந்து 24 மினிட்ஸ் தான் நான் 2/5 ஹவர்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஓகே. அப்ப 2 சைடோட டிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருக்கும்னா, எனக்கு டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் கூட அந்த டைம வந்துட்டு மல்டிப்ளை பண்றேன். அதோட டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அதே மாரி அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் கூட அதோட டைம மல்டிப்ளை பண்றேன். அப்ப அதோட டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். இப்ப 2த்துலயுமே பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் எனக்கு ஈக்குவலா இருக்கனால, சிம்ப்ளிஃபை பண்ணும்போது 8 டேபிள் இது 2 டைம்ஸ் இது வந்துட்டு 4 டைம்ஸ். அகைன் சாரி 8 டேபிள் இது வந்து 5 டைம்ஸ். ஓகேங்களா? இது 5 டைம்ஸ் இது வந்துட்டு 4 டைம்ஸ். ஒரு 5x இஸ் ஈக்குவல் டூ இங்க 4 இன்டூ
இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 5x + 2 டிவைடட் பை 5ன்னு இருக்கும். அது டைரக்ட்டா இங்க கொண்டு வந்துக்கலாம். அப்ப 25 மாறிரும். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நார்மலா இங்க 25x இருக்கு. இங்க 4 × 5x எவ்வளோ இருக்கும்? 20x இருக்கும். அப்ப 25க்கு 20x டிஃபரன்ஸ் எவ்வளோன்னா 5x. அதே மாரி 4 2s ஆர் 8. அப்ப நமக்கு டிராவலிங் டைம் கிடைச்சிருச்சு. நார்மலா வந்துட்டு டவுன் ஸ்ட்ரீம்ல வந்துட்டு எவ்வளோ டிராவலிங் டைம் எடுத்துக்கிறான்னா 8/5 ஹவர்ஸ். ஓகேங்களா? இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிஸ்டன்ஸ் வந்துட்டு டிஸ்டன்ஸோட 2 டைம்ஸ் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் வந்து 2 சைடுமே ஈக்குவலா தான் இருக்க போகுது. நம்ம ஏதோ ஒரு சைடு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ 40 இன்டூ எக்ஸோட வேல்யூக்கு பதிலா 8/5ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். 5 வந்துட்டு 40ல 8 டைம்ஸ். therefore 8 8s ஆர் 64. அப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சு. இப்ப டவுன் ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் 64னா கண்டிப்பா அப் ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? 64 இருக்கும்னு சொல்ல வரேன். அப்ப போம்போதுல எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்? அதே தான் வரும்போது இருக்க போகுது. சரிங்களா? அப்ப x + x 2x எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 128 கிலோமீட்டருக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த சம் பாருங்க. ஜஸ்ட் பார்த்தோனே நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா, கான்செப்ட் வைஸ் நம்ம கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அத விட ரொம்ப ரொம்ப முக்கியம், எந்த சம்முக்கு எந்த கான்செப்ட் நமக்கு தேவைப்படுதுன்னு நம்ம கரெக்ட்டா லிங்க் பண்ண தெரியணும்னு சொல்ல வரேன். சரிங்களா? இப்ப இந்த சம்ல 3 விஷயம் நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, டவுன் ஸ்ட்ரீமோட அப் ஸ்ட்ரீம்ல வந்து டைம் அதிகமா எடுத்தாலுமே, போயிட்டு வரதுக்கான தூரம் என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். அந்த ஒரு லைன் தான் வந்து சம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு நமக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு ஜெனரேட் பண்ணுச்சு. ஏன்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல்னு தெரிஞ்சுச்சுன்னா, அப்ப டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா, ஸ்பீட் அண்ட் டைம் வேணும். இப்ப ஸ்பீடு வேணும் அப்படின்னா, நார்மல் ஸ்பீட் கிடையாது. டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் அப்படின்னா, போட்டோட ஸ்பீடு, ரிவரோட ஸ்பீடு ஆட் ஆயிருக்கும்னு சொல்ல வரேன். அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீட்னா, போட்டோட ஸ்பீட்ல இருந்து ரிவரோட ஸ்பீட் வந்துட்டு மைனஸ் ஆயிருக்கு. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்களையும் வந்துட்டு நம்ம அக்யூரேட்டா அ என்ன சொல்றதுன்னா, போற என்ன சொல்றது? ஒரு அப்ராக்ஸிமேட்டா நம்ம லேர்ன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே ப்ரிசைஸா இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஆன்ஸரும் வந்துட்டு உங்களுக்கு என்ன மாரி சம்ஸ் குடுத்தாலுமே அக்யூரேட்டா நீங்க கொண்டு வந்துக்க முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இது ஒரு பேசிக் சம்ஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்மோஸ்ட் சம் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. நமக்கு என்ன குடுத்துருக்காங்கன்னா, எ மேன் கவர்ஸ் 2 டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னா, ஜஸ்ட் டி கிலோமீட்டர். செகண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த டிஸ்டன்ஸ் கூட எக்ஸ்ட்ரா ஒரு 32 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கான். இப்போ அவங்க அடிஷனலா ஒரு இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க. தி டிஃபரன்ஸ் பிட்வீன் டைம் டேக்கன் பை த மேன் டூ கவர் திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் 2 ஹவர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 டிஸ்டன்ஸுமே வந்துட்டு ஓகே. ஜஸ்ட் என்னன்னா தி டிஃபரன்ஸ் பிட்வீன் டைம் டேக்கன் பை த மேன் டு கவர் தீஸ் 2 டிஸ்டன்ஸ் இஸ் 2 ஹவர்ஸ். இப்போ ஒருவேளை வந்துட்டு இதுக்கு ஒரு 20 ஹவர்ஸ் எடுத்திருக்கான்னா, ஜஸ்ட் இதுக்கு ஒரு 22 ஹவர்ஸ் எடுத்திருப்பான். அப்ப 2க்கான டைம் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? 2 ஹவர்ஸ். அந்த மாரி தான் மீன் பண்ணியிருக்காங்க. இந்த 2 இண்டிவிஜுவல் டிஸ்டன்ஸ கவர் பண்றதுக்கான டைமோட டிஃபரன்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா, 2 ஹவர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்குன்னா, அப்போ அந்த 2 ஹவர்ஸ் எதுக்கு 2 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த 2க்கான டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? காமனா இருக்க இந்த இந்த வேல்யூ போயிரும். இப்ப இங்க ஒரு 30னா இங்க 62. இங்க 100னா இங்க 132. அப்ப காமனா இருக்க அந்த வேல்யூ போயிரும். பேலன்ஸ் வந்துட்டு அந்த 2 ஹவர்ஸ்ங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா, ஜஸ்ட் 32 கிலோமீட்டர் கிராஸ் பண்ற டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ 1 ஹவர் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா, ஜஸ்ட் 16 கிலோமீட்டருக்கு ஈக்குவலா இருக்கும். என்ன சார் சொல்ல வர்றீங்க? எதுக்கு 1 ஹவர் கண்டுபிடிக்க போறோம்? எப்பவுமே வந்துட்டு ஒரு வெஹிக்கிள் வந்துட்டு 1 ஹவர்ல வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கோ, அதுதான் அத வந்துட்டு அதோட ஸ்பீடுன்னு சொல்லுவோம். ஏன்னா கிலோமீட்டர் பெர் ஹவர்ங்கிறது 1 மணி நேரத்துக்கான டிஸ்டன்ஸ். இப்ப செக் பண்ணி பார்த்தா அந்த 1 மணி நேரத்துக்கு வந்துட்டு இந்த வெஹிக்கிள் அந்த பெர்சனால 16 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ண முடியும்னா, அந்த பெர்சனோட ஸ்பீட் என்னவா இருக்கும்? 16 கிலோமீட்டர் பெர் ஹவர். சரிங்களா?
ஓகே. ஆல்மோஸ்ட் சம் ரீட் பண்ணியிருப்பீங்க. பார்ட்னர்ஷிப்ல இருந்து இந்த சம்ம சால்வ் பண்றதுக்கு முன்னாடி பேசிக்கான சில விஷயம் ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போ ஜஸ்ட் 2, 3 ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல 2 ஆர் 3 பெர்சன்ஸ் வந்துட்டு சேர்ந்து பிசினஸ் பண்றாங்கன்னா, அவங்க எல்லாத்தையும் நம்ம பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லுவோம். யூசுவலா வந்து பிசினஸ்ல வந்துட்டு ஷேர் வந்துட்டு டிவைட் பண்ணும்போது 2, 3 கேட்டகரி பேஸ் பண்ணி ஷேர் டிவைட் பண்ணுவாங்க. ஒண்ணு வந்துட்டு சப்போஸ் நாங்க எல்லாமே இப்போ நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து பிசினஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஈக்குவல் அமௌண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, நாங்க டியூரேஷனும் ஈக்குவலா வொர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த ஷேர் வந்துட்டு ஈக்குவலா போகும். சரிங்களா? இல்ல டியூரேஷன் ஈக்குவலா இருக்கு. என் ஃப்ரெண்டு எவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காரோ, அந்த மாரி நான் பாதி தான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கேன்னா, அப்ப வர ஷேர்லயும் வந்துட்டு அவருக்கு எவ்வளோ கிடைக்குதோ, அதுல எனக்கு பாதி தான் கிடைக்கணும். புரிஞ்சுச்சுங்களா? இந்த மாரி 2, 3 விஷயங்கள் இருக்கு. அப்போ ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சம்ம சால்வ் பண்றதுக்கு எப்பயுமே வந்துட்டு, இன்வெஸ்ட்மென்ட்டோட ரேஷியோ வந்துட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா, ப்ராஃபிட்டோட ரேஷியோவ தேவைப்பட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல வரேன். இன்வெஸ்ட்மென்ட்டோட ரேஷியோவும், ப்ராஃபிட் ரேஷியோ என்னவா இருக்கும்? ஜஸ்ட் ஈக்குவலா இருக்கும். ஓகே. அப்ப இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறது ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். டியூரேஷன் ஈக்குவலா இருந்தா பிரச்சனை கிடையாது. அன்ஈக்குவலா இருந்தா கன்ஃபார்ம் மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? இங்க பார்த்தீங்கன்னா, பி வந்துட்டு பிங்கிற பெர்சன் வந்துட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்காருன்னா 15,000 ஓகேங்களா? அப்படியே ரீட் பண்ணி பார்க்கும்போது, ஒரு 7 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பி கூட வந்துட்டு கியூ ஜாயின் பண்றாரு. அவரோட இன்வெஸ்ட்மென்ட் குடுக்கல. பட் 1 இயர் முடியும்போது பி அண்ட் கியூ யோட ப்ராஃபிட் என்ன ரேஷியோல டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா 3:1ன்னு சொல்ல வரேன். சரிங்களா? அப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சு. ஒரே ஒரு லைன் தான். ஜஸ்ட் ப்ராஃபிட்டோட ரேஷியோவும், இன்வெஸ்ட்மென்ட்டோட ரேஷியோ என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். ஆர் நீங்க எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட்க்கு ரேஷியோ எடுத்துட்டு, அத ப்ராஃபிட்க்கு ரேஷியோக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம் சொல்ல வரேன். அப்ப இன்வெஸ்ட்மென்ட்க்கு ரேஷியோ வேணும் அப்படின்னா, ஜஸ்ட் பிங்கிற பெர்சன் வந்துட்டு 15,000 இந்த பிசினஸ்ல வந்துட்டு ஒரு 1 இயர் இருக்காரு. 1 இயர் முடிந்தா ப்ராஃபிட் டிவைட் ஆகுதுன்னா, பி வந்துட்டு 1 இயர் இருக்காரு. ஆனா 7 மாசம் முடிஞ்சு ஜாயின் பண்ற கியூவோட இன்வெஸ்ட்மென்ட் எனக்கு தெரியல. நான் கியூன்னு வச்சுக்கிறேன். பட் டியூரேஷன் எவ்வளோ இருக்குன்னா 5 மந்த்ஸ். ஏன்னா 7 மாசத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் 7 மந்த்ஸ் அவர் இருக்க மாட்டாரு. இப்ப 12 மந்த்ஸ்ல லாஸ்ட் 5 மந்த்ஸ் மட்டும் தானே இருக்கும். இப்ப இன்வெஸ்ட்மென்ட்டோட ரேஷியோ எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா, ஜஸ்ட் 3:1ங்கிறது 3/1 தாராளமா எழுதிக்கலாம். ஓகேங்களா? ப்ராஃபிட்டோட ரேஷியோக்கு ஈக்குவலா இருக்கும். செக் பண்ணி பார்த்தா அந்த 3 வந்துட்டு 12ல 4 டைம்ஸ் இது வந்துட்டு இதுல 3000 ஓகேங்களா? இப்ப கியூ அந்த சைடு போச்சுன்னா, ஜஸ்ட் கியூவோட ஷேர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 12,000க்கு ஈக்குவலா இருக்கும். ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சா போதும். ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சார் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் டியூரேஷன் மென்ஷன் பண்ண வேணாம்னு சொன்னீங்க. டியூரேஷன் எப்ப மென்ஷன் பண்ண வேணாம்னு சொன்னேன்னா, ஈக்குவலா இருந்தா. ஒருவேளை இவருக்கு 12 மந்த்ஸ் இருக்க மாரி, இவருக்கு 12 மந்த்ஸ் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகும் இல்லையா? டியூரேஷன் ஈக்குவலா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அத ரேஷியோ கண்டுபிடிக்கும்போது கேன்சல் ஆயிரும். பட் அன்ஈக்குவலா இருந்தா கன்ஃபார்ம் வந்துட்டு மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? ஓகே. ஆல்மோஸ்ட் சம் ரீட் பண்ணியிருப்பீங்க. இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஜஸ்ட் ஏ அண்ட் பி சேர்ந்து அந்த வொர்க்க எவ்வளோ டேஸ்ல முடிக்கிறாங்கன்னா 12 டேஸ்ல. அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, பி எவ்வளோன்னு டேக் 6 டேஸ் மோர்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பி யோட டேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஏ அண்ட் பி எவ்வளோ டேஸ் முடிக்கிறாங்களோ அத விட 6 டேஸ் அதிகமா எடுத்துக்கிறாங்கன்னா, ஜஸ்ட் 18 டேஸ் வந்துட்டு பி மட்டும் எடுத்துக்கிறான். சரிங்களா? இந்த மாரி சிச்சுவேஷன்ல வந்துட்டு ஏவோட வேல்யூ மட்டும் ஜஸ்ட் ஏ வந்துட்டு அந்த வொர்க்க முடிக்கிறதுக்கு எவ்வளோ டேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்ப டைம் அண்ட் ஒர்க்ல வந்துட்டு என்னோட ஜஸ்ட் இந்த பிரீமியம் கோர்ஸா இருக்கட்டும், இல்ல ஜஸ்ட் யூடியூப் பிளேலிஸ்ட்லயே இருக்கட்டும், டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து சில விஷயம் சொல்லியிருப்பேன். எப்பவுமே டைம் அண்ட் ஒர்க்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு அமௌண்ட் ஆஃப் ஒர்க் எவ்வளோன்னு தெரிஞ்சா மட்டும் தான், அத வச்சு தான் அந்த பெர்சன்ஸ் வந்துட்டு யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்களோட ஒன் டே ஒர்க் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த ஒன் டே ஒர்க்க வச்சு தான் அந்த யார் அந்த ஒர்க்க முடிக்க போறாங்களோ அவங்களோட ஒன் டே ஒர்க்க வச்சு டோட்டல் ஒர்க்க கம்பேர் பண்ணும்போது நம்பர் ஆஃப் டேஸ் கிடைச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஒன் டே ஒர்க் வந்து 2 யூனிட் டோட்டல் ஒர்க் வந்துட்டு 100 யூனிட் இருந்துச்சுன்னா என்னால 50 டேஸ்ல அந்த ஒர்க்க முடிக்க முடியும். என்னோட ஒன் டே ஒர்க் வந்துட்டு 5 யூனிட் டோட்டல் ஒர்க் வந்து 20 யூனிட் இருந்துச்சுன்னா என்னால 4 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்க. இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன இன்டர்லிங்கிங்கா இருக்கும். ஓகேவா? இப்ப நமக்கு டோட்டல் ஒர்க் வேணும்னா இட்ஸ் வெரி சிம்பிள். இந்த குடுத்திருக்க டேஸ்க்கு வந்துட்டு எல்சிஎம் எடுத்துருங்க. செக் பண்ணி பார்த்தா 12 அண்ட் 18க்கு 36 வந்துட்டு உங்களுக்கு எல்சிஎம்மா இருக்கும். அத டோட்டல் ஒர்க் எடுத்துக்கலாம். அப்ப ஏவும் பியும் சேர்ந்து 36 யூனிட்ட வந்துட்டு எவ்வளோ டேஸ்ல முடிக்கிறாங்கன்னா, 12 டேஸ்ல முடிக்கிறாங்கன்னா, பெர் டேக்கு வந்துட்டு 3 யூனிட் முடிச்சிருப்பாங்க.
அதே ஒர்க் வந்துட்டு பி மட்டும் எவ்வளோ டேஸ்ல முடிக்கிறான்னா 18 டேஸ்ல முடிக்கிறான். அப்ப பெர் டேக்கு வந்து 2 யூனிட். இப்ப இத கம்பேர் பண்ணும்போது ஜஸ்ட் ஏவோட இண்டிவிஜுவல் மார்க் வந்துட்டு எவ்வளோ இருக்கும்? 1 யூனிட். யோசிச்சு பாருங்களேன். ஜஸ்ட் ஏவும் பியும் சேர்ந்தே 3 யூனிட் முடிக்கிறாங்க ஒரு நாளைக்கு. அதுல பி மட்டும் 2 யூனிட் அப்படின்னா பேலன்ஸ் 1 யூனிட் ஏ தானே முடிச்சிருப்பாங்க. அப்ப பேலன்ஸ் ஒரு நாளைக்கு ஏ வந்துட்டு 1 யூனிட் முடிக்கிறான்னா அப்ப 36 யூனிட் முடிச்சு கொடுக்கறது எவ்வளோ டேஸ் எடுத்திருப்பானா 36 டேஸ். கிளியர்? புரிஞ்சுங்களா? ஆல்மோஸ்ட் இந்த சம் ரீட் பண்ணியிருப்பீங்க. அவங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வெசல்ல வந்துட்டு 48 லிட்டர் மிக்ஸர் இருக்கு. அதுல மில்க், வாட்டர் வந்து கம்மியான என்ன ரேஷியோல இருக்குன்னா 3:1 ரேஷியோல இருக்கு. இப்ப இதுலருந்து வந்துட்டு 10 லிட்டர் மிக்ஸர வெளிய எடுத்துட்டு, எப்படி ரீப்ளேஸ் பண்றாங்கன்னா, 20 லிட்டர்ஸ் வாட்டர்ஸ மட்டும் உள்ள ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கரண்டா இருக்கக்கூடிய ஜஸ்ட் அந்த மில்க் அண்ட் வாட்டரோட வேல்யூவோட டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப இத சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. சின்ன சின்ன பேசிக் கான்செப்ட் தான். இப்போ ஒரு சின்ன ஒரு வால்யூம் இருக்கு. ஒரு வெசல் இருக்கு. அந்த வெசல்ல வந்துட்டு 50 லிட்டர் வந்துட்டு மில்க், வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுல எக்ஸாக்ட்டா வந்துட்டு 25 லிட்டர் வாட்டர் ஊத்திருக்கோம். 25 லிட்டர் வந்து மில்க் ஊத்திருக்கோம். அப்ப வேல்யூ ஈக்குவலா இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் ரேஷியோ வந்து 1:1 தானே இருக்கும். இப்ப அந்த வெசல்ல வந்துட்டு 50 லிட்டர்ஸ் இருக்கு. அதுல இருந்து நான் ஒரு 4 லிட்டர் வெளிய எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம். மிக்ஸர்ல கலந்ததுக்கு அப்புறம் 4 லிட்டர் வெளிய எடுக்கிறேன்னா, அப்ப அந்த 4 லிட்டர்ல கன்ஃபார்ம் என்னவா இருக்கும்? எக்ஸாக்ட் 2 லிட்டர்ஸ் என்னவா இருக்கும்? வாட்டர் இருக்கும். அதே மாரி 2 லிட்டர் என்னவா இருக்கும்? மில்க் இருக்கும்னு சொல்லுவாங்க. என்ன சார் சொல்ல வரீங்கன்னா, அந்த மிக்ஸரா இருக்கும்போது, அந்த மில்க் அண்ட் வாட்டர் வந்துட்டு என்ன ரேஷியோல இருக்கோ, அது வந்து வெளிய நம்ம எவ்வளோ ஒரு எம்எல் எடுத்து செக் பண்ணி பார்த்தாலுமே, அதுலயும் அந்த ரேஷியோ என்னவா இருக்கும்? சேம் 1:1 தான் இருக்கும். அது மிக்ஸரா இருக்கும்போது என்ன ரேஷியோல இருக்கோ, அந்த மிக்ஸரா இருக்கும்போது மில்க் அண்ட் வாட்டருக்கு என்ன ரேஷியோவா இருக்கோ, அத வெளிய எடுக்கும்போது, வெளிய நீங்க எவ்வளோ லிட்டர் எடுத்தாலுமே அதுலயும் சேம் ரேஷியோவா தான் இருக்கும். சரிங்களா? அந்த ஒரு லைன் போதும். செக் பண்ணி பார்த்தா, இங்க ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா 48 லிட்டர் இருக்கு இல்லைங்களா? 40 லிட்டர்ங்கிறது மில்க்கோ, வாட்டரோ கிடையாது மிக்ஸரு. மொத்தமா வந்துட்டு மில்க், வாட்டர்ஸ் மொத்தமா 4 ரேஷியோ தான் உங்களுக்கு 48 லிட்டருக்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ ஒரு ரேஷியோ எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 12 லிட்டருக்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ மில்க்கோட வேல்யூ வந்துட்டு 3 ரேஷியோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்டார்ட்டிங்ல மில்க் எவ்வளோ இருக்குன்னா 36 லிட்டரா இருக்கும். அதே மாரி வாட்டர் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 1 ரேஷியோ வந்துட்டு 12 லிட்டரா இருக்கும். சார் அப்புறம் பிரஜீஷ் 2 நிமிஷம் வந்துடுறேன். முடிஞ்சுச்சு. 2 நிமிஷம் முடிஞ்சுச்சு. தென் இதுல மிக்ஸ்டு பார்த்தீங்கன்னா வெளியில 10 லிட்டர்ஸ் போதுன்னா, அதுலயும் அகைன் அதே 3:1 4 ரேஷியோ. இப்போ சால்வ் பண்ண அப்படின்னா ஒரு ரேஷியோக்கு 2.5. இப்போ 2.5னா 3 ரேஷியோக்கு எவ்வளோ போயிருக்குன்னா 7.5 இதுல போயிருக்கும். இல்ல 1 ரேஷியோக்கு வந்து 2.5. இப்போ கரண்டா இதுல மில்க் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 36ல 7 போச்சுன்னா 29. 29ல 0.5 போச்சுன்னா 28.5. ஆனா இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 12ல வந்துட்டு 1.5 போச்சு அப்படின்னா, ஐம் சாரி 2.5 போச்சு அப்படின்னா 12ல 2 போச்சுனாவே 10. 10ல 0.5 போச்சுன்னா 9.5. ஆனா அதுல எக்ஸ்ட்ரா வந்துட்டு 20 லிட்டர் வந்துட்டு வாட்டர் ஆட் பண்றாங்க. இப்போ புதுசா எவ்வளோ இருக்கும்னா, கரண்டா வந்துட்டு 29.5 லிட்டர் வந்துட்டு வாட்டர் இருக்கும். 28.5 லிட்டர் வந்துட்டு மில்க் இருக்கும். இப்ப 2க்கான டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் 1 லிட்டர் இருக்கும். கிளியர்? நெக்ஸ்ட் என்னோட ப்ரீவியஸ் அந்த டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா, அதுல நான் இத சொல்லியிருப்பேன். நமக்கான சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு the selling price of an article is 60% of the market price. Shopkeeper gets profit of 20%. If shopkeeper sells the article at its market price, then the difference between cost price and market price is rupees 140. Find the cost price னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே நார்மலா வந்துட்டு ப்ராஃபிட் லாஸ்ல ஒரு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிபி காஸ்ட் பிரைஸ் எப்பவுமே 100% இருக்கும். ப்ராஃபிட் 10% இருந்துச்சுன்னா செல்லிங் பிரைஸ் 110% இருக்கும். இதே ப்ராஃபிட் வந்து 30% இருந்துச்சுன்னா செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும்? 130% இருக்கும். லாஸ் வந்துட்டு 20% இருந்துச்சுன்னா செல்லிங் பிரைஸ் எவ்வளோ இருக்கும்? 80% இருக்கும்.
அப்ப டிஃபால்ட் வேல்யூ வந்து காஸ்ட் பிரைஸ் வந்துட்டு எப்பயுமே நீங்க 100 எடுத்துக்கலாம். ஆனா செல்லிங் பிரைஸ் எழுதும்போது அந்த டிரான்சாக்ஷன் வந்து ப்ராஃபிட்டா லாஸ்ன்னு பார்க்கணும். இங்க நமக்கு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் வந்து 20% சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட்னு பார்க்கும்போது, இப்போ ஷர்ட் வந்துட்டு ₹1000க்கு மார்க் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 20% டிஸ்கவுண்ட் குடுக்குறாங்க அப்டின்னா, அத எவ்வளோக்கு சேல் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 800க்கு தானே சேல் பண்ணியிருப்பாங்க. அப்ப செல்லிங் பிரைஸ் 800 எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் பிரைஸோட 80% ஈக்குவலா இருக்கும். அப்ப என்ன சார் சொல்ல வரீங்கன்னா, எப்ப நீங்க டிஸ்கவுண்ட் 20% குடுக்குறீங்களோ, அப்ப செல்லிங் பிரைஸ் 80% ஈக்குவலா இருக்கும். எப்ப டிஸ்கவுண்ட் வந்து 10% குடுக்குறீங்களோ, செல்லிங் பிரைஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 90% ஈக்குவலா இருக்கும்னு சொல்ல வராங்க. ஏன்னா டிஸ்கவுண்ட் குடுக்குற வேல்யூ வந்துட்டு கஸ்டமர் எடுத்துட்டு போயிருவாங்க. நமக்கு குடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அந்த ஒரு லாஜிக் வச்சு பார்க்கும்போது 2 சைடுமே வந்துட்டு நான் செல்லிங் பிரைஸ் தான் எழுதப் போறேன். அதாவது மார்க்கெட் பிரைஸ் வச்சு செல்லிங் பிரைஸ் எழுதப் போறேன். காஸ்ட் பிரைஸ் வச்சு எழுதப் போறேன். இங்க கான்செப்ட் என்னன்னா, மார்க்கெட் பிரைஸ வச்சு செல்லிங் பிரைஸ் எழுதணும் அப்டின்னா, டிஸ்கவுண்டோட வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். அதே மாரி காஸ்ட் பிரைஸ வச்சு செல்லிங் பிரைஸ் எழுதணும் அப்டின்னா, ப்ராஃபிட் லாஸோட வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அப்ப செக் பண்ணி பார்த்தா இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் மார்க்கெட் பிரைஸ்ல வந்துட்டு செல்லிங் பிரைஸ் டைரக்ட்டாவே சொல்லியிருக்காங்க. 60% சொல்லியிருக்காங்க. ஆனா அதே செல்லிங் பிரைஸ் வந்து காஸ்ட் பிரைஸ்ல எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 120% ஈக்குவலா இருக்கும். ஏன்னா 20% ப்ராஃபிட் கிடைக்குது இல்லீங்களா? அப்ப 2மே செல்லிங் பிரைஸ் தான் மீன் பண்ணுது. சால்வ் பண்ணும்போது ஜஸ்ட் 1:2 செக் பண்ணா மார்க்கெட் பிரைஸ்க்கும், காஸ்ட் பிரைஸ்க்கும் ரேஷியோ என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2:1 இருக்கும். அந்த ரேஷியோட டிஃபரன்ஸ் தான் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா, 140ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ரேஷியோங்கிறது 140க்கு ஈக்குவலா இருக்குன்னா, இல்ல மார்க்கெட் பிரைஸ்ன்னு கேட்டா 2:280ன்னு சொல்லுங்க. அவங்க கேட்டது காஸ்ட் பிரைஸ் தான் கேட்டிருக்காங்க. அகைன் காஸ்ட் பிரைஸ்க்கு 1 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? சேம் 140க்கு தான் ஈக்குவலா இருக்கும். ஓரளவுக்கு புரிஞ்சுச்சுங்களா? இப்ப இந்த 10 சம்ம சால்வ் பண்ணும்போது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஒரு சம்முக்கு பின்னாடியுமே ஜஸ்ட் ஒரு சில கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் வைஸ் நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான், அந்த சம்ம வந்துட்டு நம்ம ரீட் பண்ணி ப்ரொசீட் பண்ண முடியும். இந்த வேகமா சால்வ் பண்றது, கரெக்ட்டா சால்வ் பண்றது எல்லாமே போத் ஸ்பீட் அண்ட் அக்யூரசி வில் கெட் டெவலப்ட் ஒன்லி த்ரூ ரெகுலர் பிராக்டிஸ். வேற மந்திரமே கிடையாதுன்னு சொல்ல வரேங்க. சரிங்களா? நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான், உங்களுக்கு அந்த டேபிள்ஸா இருக்கட்டும், பெர்சன்டேஜ் அப்ளிகேஷனா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு சிம்ப்ளிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, வேகமா உங்களால சால்வ் பண்ண முடியும். பட் கான்செப்ட் வைஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறது வந்துட்டு ரொம்ப, ரொம்ப முக்கியம். சரிங்களா? எனக்கு இந்த செஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. என்னோட இதே மாரி வந்துட்டு உங்களுக்கு என்டையர் ஆப்டிட்யூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் வந்துட்டு ஃபுல்லாவே நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு 1 மந்த் பேக் வந்துட்டு உங்களுக்கு 199 தான். இதே மாரி நம்ம ஆப்ல வந்துட்டு டெஸ்ட் சீரிஸ் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு மல்டிபிள் கோர்சஸ் இருக்கு. ஆப் வந்துட்டு Play Storeல இருந்து உங்களுக்கு ஃப்ரீயா தான் புரொவைட் பண்றோம். நீங்க ஜஸ்ட் ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி உள்ள போய் பாருங்க. ஒரு சில ஃப்ரீ கன்டென்ட் இருக்கும். என்னோட ஃப்ரீ கிளாஸஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னோட பிரீமியம் வாங்கி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ சோ மச்.